ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக பட்டுக்கோட்டை மற்றும் அதிராம்பட்டினத்தில் அதிகபட்சமான மழை பதிவாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு முன்கூட்டியே அடைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு பருவமழையும் போதிய அளவுக்கு டெல்டா மாவட்டங்களில் பெய்யாதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் நீர்நிலைகள் தொடர்ந்து வறண்டு வருகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி, குளங்கள் மற்றும் வாய்க்கால்கள் அனைத்துமே வறண்டு காணப்படக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்தது பருவமழையை தான். இந்நிலையில பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அனைத்துமே வறண்டதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டமும் அதுல பாதாளத்திற்கு சென்று விட்டது. இந்நிலையில பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடி இந்த ஆண்டு மேற்கொள்ள முடியாது என்ற நிலையில் முன்பட்ட குறுவை சாகுபடி மற்றும் கோடை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் நிலத்தடி நீரை நம்பியே செய்து வந்தார்கள். இருந்த போதிலும் மும்முனை மின்சாரம் முறையாக வழங்காதாலும் அதே போல நிலத்தடி நீர் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டதன் காரணமாகவும் தொடர்ந்து இந்த சாகுபடி எப்படி மேற்கொள்வது என்ற நிலையில் விவசாயிகள் இருந்த நிலையில கடந்த 2 நாட்களாக தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை பெய்தது. ஆனால் நேற்று இரவு முதல் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், அதே போல வல்லம், பூதலூர், திருவையாறு, அதே போல நாகை மாவட்டம் வேதாரண்யம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இரவு முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக கோடை வெப்பம் என்பது சிறிதளவு தளர்ந்துள்ளது. இருந்தாலும் இந்த மழை தொடர்ந்து நீடித்தால்தான் விவசாயிகளுக்கு இந்த சாகுபடியை ஓரளவிற்கு காப்பாற்ற முடியும் என தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆண்டு மேட்டூர் அணை நீர்மட்டம் குறைந்ததன் காரணமாக குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லாத நிலையில செய்யப்பட்ட குறுவை சாகுபடி, அதாவது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 30,000 ஏக்கர்ல குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. இதே போல நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் நிலத்தடி நீரை நம்பியே பருவமழை நம்பியே சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த மழை என்பது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக வெளியே வர முடியாத சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக தலை காட்ட முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் இருந்ததால் இந்த மழை ஓரளவுக்கு பொதுமக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த மழை தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் பட்டுக்கோட்டையில 16 சென்டிமீட்டரும், அதே போல அதிராம்பட்டினத்தில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அதே போல நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் 7.26 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இதே மழை நீடித்தால் குறுவை சாகுபடியை முழுமையாக மேற்கொள்ள முடியும். இருந்த பொழுதிலும் முறையாக வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், பாதாள சாக்கடை உள்ளிட்டவற்றையும் தூர்வாரி நீர் வடிவதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கிறார்கள். பல விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி காதருசை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.